வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் முதல் சம்மா எக்ஸசைஸில் இருக்க 7.5ல தேர்ட் சம் நம்ம போடலாம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தால 3 டைப்ஸ் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டைப். கீழே இருக்கிறதெல்லாம் லீனியரில் வந்து பாருங்க. லீனியரில் 3 டேர்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லீனியரை வந்து எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே லாஜிக்கில் தான் நம்ம இதை பிரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணலாம். 3x - 1 டிவைடட் பை x minus 1 into x minus 2 into x minus 3. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லீனியர் டேர்ம் வந்து நான் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி a by x minus 1 plus b by x minus 2 plus c by x minus 3 இந்த மாதிரி பிரிச்சாச்சு. இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். நான் அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் இருக்கிறது எழுதிக்கோங்க. 3x minus 1 ஈக்குவல் டு a இன்ட்டு a கீழே என்ன இருக்கு பாருங்க, x மைனஸ் 1. அப்போ அந்த x மைனஸ் 1 விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே எழுதும். அப்போ x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 3. அப்புறம் அடுத்தது b இன்ட்டு b கீழே x மைனஸ் 2 இருக்கா. அப்போ x மைனஸ் 2 விட்டுட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் எழுதணும். x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 3. அப்புறம் பிளஸ் c இன்ட்டு c கீழே என்ன இருக்குன்னா x மைனஸ் 3 இருக்கு. அப்போ x மைனஸ் 3 விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் எல்சிஎம் எடுக்கிறது. சரி, இப்போ நம்ம ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேல்யூ எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். எக்ஸுக்கு 2 போட்டால் 0 வரும், 3 போட்டால் 0 வரும், 1 போட்டாலும் 0 வரும். ஸோ இது மாதிரி 3 பாசிபிலிட்டி இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் நம்ம கொண்டோன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா 3 into 1 3. அப்போ 3 minus 1 is equal to a into எக்ஸுக்கு 1 போட்டா 1 minus 2 minus 1. இங்க 1 போட்டீங்கன்னா 1 minus 3 minus 2. மற்றபடி இங்க 1 போட்டா 0, அந்த இடத்துல 1 போட்டாலும் 0. அப்போ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 minus 1 2. இந்த சைடு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இப்போ 2a. அப்போ உங்களுக்கு a ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a ஓட வேல்யூ 1, 2/2 1. அதனால a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்து எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 into 3 6. இப்போ 6 minus 1 is equal to இங்க 2 போட்டீங்கன்னா 2 minus 2 0, 0 into anything 0. அதே 2 இங்க போட்டோம்னா 0 வராது, அதனால போடலாம். 2 minus 1 1. இங்க 2 போட்டீங்கன்னா 2 minus 3 minus 1 plus அங்க 2 போட்டோம்னா 0 ஆயிடும். So which implies that 6 minus 1 வந்து 5, which is equal to இது வந்து minus b. இப்போ ஃபைனலா நம்மளுக்கு b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. b யோட வேல்யூ வந்து -5. ஸோ a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 3s are 9. அப்போ 9 minus 1 is equal to எக்ஸுக்கு 3 போட்டால் 0, அடுத்ததுலையும் எக்ஸுக்கு 3 போட்டால் 0 பிளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு 3 போட்டால் 3 minus 1 2. அங்கே 3 போட்டால் 3 minus 2 1. அப்போ ஃபைனலாக 9 minus 1 வந்து 8 ஈக்குவல் டு 2c. அப்போ நான் ஃபைனலாக சியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 4 கிடைச்சிருச்சு. ஸோ ஏபிசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னே இதை கொண்டு வந்து நேராக இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x minus 1 divided by x minus 1 into x minus 2 into x minus 3 equal to a ஓட வேல்யூ 1. ஸோ 1 by x minus 1. b ஓட வேல்யூ -5. ஸோ -5 by x minus 2. c ஓட வேல்யூ 4. 4 by x minus 3. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை இன்டெகிரல் பண்ணணும். ஸோ இதோட இன்டெகிரல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ரெண்டு பக்கம் இன்டெகிரல் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரல் 3x minus 1 divided by x minus 1 into x minus 2 into x minus 3 into dx is equal to. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரல் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் 3 டேர்ம் இருக்கு. 3 டேர்மும் நம்ம தனித்தனியாக இன்டெகிரல் பண்ண வேண்டியதான். இன்டெகிரல் dx by x minus 1. இதில் -5 வெளியில் வச்சுட்டு இன்டெகிரல் dx by x minus 2 plus 4 வெளியில் வச்சுட்டு இன்டெகிரல் dx by x minus 3. தனித்தனியாக இன்டெகிரல் பண்ணலாம். இதை இன்டெகிரல் பண்ணால் log
mod x minus 1. அந்த ஃபார்முலா கொடுத்தேன் பார்த்தீங்களா? நான் என்ன ஃபார்முலா மேலே ஆல்ரெடி போன வீடியோ கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? dx by x minus a அப்படின்னா log x minus a. அந்த ஃபார்முலா தான். minus 5 இன்ட்டு இதுவும் dx by x minus a. இந்த ஃபார்முலா log mod x minus a. ஸோ x minus 2. plus 4 இன்ட்டு இதுக்கும் அதே ஃபார்முலா தான் log mod x minus 3. ஸோ இன்டர்வல் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்டர்வல் கான்ஸ்டன்ட் c. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.